Taste the Daily. கிருஷ்ண பகவானின் கீத உபதேசத்தை நாளும் மனதில் கொண்டு கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் ஒவ்வொருவரும் அறத்தை போற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். தர்மத்தை நிலைநாட்டிட உறுதியேற்போம் என கூறி புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி நல்வழிகள் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும் அறிக்கை. தீய சக்தி திமுக ஆட்சியை அகற்றி மக்களாட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தின் 32வது நாள் பரப்புரை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று திமுக ஆட்சியின் அவலங்களை தோலுரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு பல துறைகளில் 140க்கும் மேற்பட்ட தேசிய விருதுகளை பெற்றது சிறப்பான ஆட்சிக்கு சாட்சி எனவும், திமுகவுக்கு ஊழல் செய்வதில் தேசிய விருது கொடுக்கலாம் எனவும் புரட்சி தமிழர் விமர்சனம். ஆட்சி செய்வது திமுக எனவும் மக்களை காப்பது அதிமுக தான் எனவும் வந்தவாசியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் உரை. கட்டுமான பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதும் அதை கட்டுப்படுத்தாமல் கமிஷனை பெற்றுக்கொண்டு பொம்மை முதல்வர் ஆட்சி கவலையில்லாமல் இருக்கிறது. வந்தவாசியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் குற்றச்சாட்டு. இவ்வளவு கட்டுமான பொருட்கள் விலை இவ்வளவு கடுமையா உயர்ந்திருக்குது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு மனமில்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் கமிஷன் கிடைக்குது, அதனால சிமெண்டா கமிஷன் கிடைக்குது, அதை பற்றி கவலையே இல்லை. கம்பியா கமிஷன் கிடைக்குது, அதை பற்றி கவலைப்படல. அப்படி மக்கள் விரோத ஆட்சி தேவையா? சொல்லு, மக்கள் தேவையா? ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகராக போற்றப்பட்ட காவல்துறை இன்று திமுகவுக்கு ஏவல் துறையாக உள்ளது. காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளதால் குற்றவாளிகள் தப்பிக்கின்ற சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் காவல்துறைக்கு இனிமேல் ராணுவத்தை கொண்டுதான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நம்முடைய தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு காவல்துறை செயலிழந்து விட்டது. இன்னைக்கு திமுக அராஜகத்தல். இன்றைக்கு திமுக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினால அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு குற்ற செயல் ஈடுபட்டு தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேலி பயிரை காப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. கருணாநிதி ஆட்சியில் பம்பு செட்டு மின்சாரத்திற்கு யூனிட்டிற்கு 1 பைசா குறைக்க கோரி போராட்டம் நடத்திய விவசாயிகளை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியது திமுக அரசாங்கம். செய்யாறில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. கருணாநிதி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட யூனிட் 1 பைசா குறைக்க வேண்டும் போராட்டம் பண்ணாங்க. 1 பைசா. அப்பொழுது மின்கட்டணம், பம்பு செட்டுக்கு மின்கட்டணம் இருந்தது. இங்கே தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மின்கட்டணம் குறைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது பல பேரை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். 1 பைசா குறைப்பதற்கு விவசாயி போராடினார். எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயகி பாளையத்தில் 9 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல இன்றைய தினமும் நினைவு சின்னம் இருக்கின்றது. இந்த அரசு விவசாயிகளுக்கு விரோதமான அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைக்கு சென்று வந்தவுடன் உடலில் உறுப்பு இருக்கிறதா இல்லையா என்று ஸ்கேன் செய்து பாருங்கள். திமுக ஆட்சியில் உடம்பில் உள்ள உறுப்புகளை கூட விட்டு வைக்கவில்லை என செய்யாறில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எதிலேயோ ஊழல் பண்றாங்க, காட்டில் கடைசியில் உடம்புல இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல, உடல்ல இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல. நீ மேல் திமுக காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு ஜாக்கிரதையா போங்க. போயிட்டு வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாருங்க உள்ள நம்ம உறுப்பு இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடாக ஏழை மக்களிடத்து எடுக்கப்பட்டதாக புகார் வந்து எது திமுக ஆட்சி, திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு, அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு முறைகேடு இருப்பதாக சொல்லி அந்த உரிமத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க.
புரட்சித் தலைவர் தனது மறைவுக்கு பிறகு அவரது சொத்துக்களை மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்காக எழுதி வைத்தார். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி வளர்த்தெடுத்த அதிமுக பொதுமக்களின் சொத்தாக உள்ளதாக ஆரணி எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் இறப்புக்கு பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதவருக்கு எழுதி வைத்து மறைந்த தலைவன் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அம்மா இருக்கின்ற வரை மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவி. ஆக இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக தோன்றி உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கி கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட 10 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 7 நிலையங்களை திமுக அரசு மூடிவிட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அதேபோல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களே கொள்முதல் செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் 10 நேரடி நெல் கொள்முதல் இருந்தது. தற்போது அது மூடப்பட்டு 3 அரசு நேரடி நெல் கொள்முதலில் தான் இப்பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியக்கூடிய நிலை இன்றைய தினம் இருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகள் விருப்பப்படி எங்கெல்லாம் அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்கிறார்களோ அந்த பகுதியில் அரசின் சார்பாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும். எழுச்சி பயணத்தில் திட்டமிடப்பட்ட தொகுதிகளில் இல்லை எனினும் என்னை காண பெருந்திரளாக கூடி நின்ற ஆற்காடு சட்டமன்ற தொகுதி கனியம்பாடி பகுதியைச் சேர்ந்த மக்களுக்காக 2026 அமையவுள்ள அதிமுக ஆட்சி அளிக்கப் போகும் நல்லாட்சி குறித்து உரையாற்றினேன். மக்களின் இந்த தன்னெழுச்சியே நாளைய அஇஅதிமுகவின் சரித்திர வெற்றிக்கு சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நாகாலாந்து மாநில ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான ல கணேசன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். மணிப்பூர் ஆளுநர், மேற்கு வங்க ஆளுநர், மாநிலங்களவை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய பெருமைக்குரியவர் ல கணேசன் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். 2024-25 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை உள்ளடக்கிய தாயுமானவர் திட்டம் வேரா தற்போது ஸ்டாலின் துவக்கியுள்ள ரேஷன் பொருட்களை முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நேரடியாக வழங்கும் திட்டம் வேரா. ஆட்சி முடியும் தருவாயில் தாயுமானவர் என்ற திட்டத்தை விளம்பரத்திற்காக தொடங்கியுள்ள ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். 2024-25 நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த திட்டத்தை 18 மாதம் தாமதமாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமாக குறைத்துவிட்ட ஸ்டாலின் அரசு. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் செயல்பட்ட நகரும் ரேஷன் கடை திட்டத்தின் நகல் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திட்டத்தின் வாகனங்கள், டெண்டர் விவரங்கள், 30 கோடி ரூபாய் செலவின் பயன் குறித்து மக்கள் முன் விளக்கம் தர ஸ்டாலின் மாடல் அரசு தயாரா என அதிமுக பொதுச் செயலாளர் சவால். 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக மக்கள் காப்பி பேஸ்ட் ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்பார்கள் எனவும் எச்சரிக்கை. கோவையில் மக்கள் சேவகர் EA பழனிசாமியின் நினைவாக நடைபெற்ற புறா பறக்கவிடும் போட்டி. வெற்றி பெற்ற புறா உரிமையாளர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் மாபெரும் கிரிக்கெட் போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்தார். பள்ளத்தில் விளையாட்டு வீரர்களுடன் இணைந்து SP வேலுமணி பேட்டிங் செய்து உற்சாகப்படுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பள்ளியில் பயின்ற நீட்டுத் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்ச்சி பெற்ற மாணவன் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பு. மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த மாணவனுக்கு கல்வி நிதியுதவியை வழங்கி மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் வாழ்த்து. அதிமுக ஆட்சி காலத்தில் 7.5% ரிசர்வேஷனில் எனக்கு MBBS படிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜில் படிக்க போகிறேன். அதுக்காக எடப்பாடியார் ஐயாக்கும் CS ஐயாக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் அரசு பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் போக்சோவின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் திருவலம் அருகே 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுக அரசு பேருந்து ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் கடும் கண்டனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கோட்டா சாலையில் சுதந்திர தின விழா அன்று சர்வ சாதாரணமாக நடைபெற்ற கள்ளச்சந்தை மது விற்பனை. மாற்றி கொடுத்துருங்க, பிராண்ட் ஒன்று கொடுத்துருங்க. எங்க டைமண்ட் கேட்குறாரு அவர். பிராண்டே கொடுத்துருங்க. சார் நான் வாங்கினாருமா. சுதந்திரமாக நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனையை கூட கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். காஞ்சிபுரம் பல்லவர்மேடு பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோட்டூர்புரத்தில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை மது போதையில் கத்தியால் குத்தி கொலை செய்த கணவர் சிக்கினார். மதுக்கடைகளை மூட மனமின்றி நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இருப்பதால் மது போதையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே மது போதையில் தாயின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்த கொடூர மகன் சிக்கினார். மது போதையில் ஏற்படும் கொலைகள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் வேதனை. பொள்ளாச்சி அருகே வாடகை பிரச்சினை தொடர்பான தகராறில் விவசாயியை வெட்டி கொலை செய்துவிட்டு கொலையாளிகள் தலைமறைவு. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் வெளியில் நடமாடவே அச்சப்படும் அவலம். சென்னை கோட்டூர்புரத்தில் குழந்தைகள் கண்முன்னே மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த கணவர். குடும்ப தகராறில் மனைவியை அரிவாள் மணியால் வெட்டி கொலை செய்த வடமாநில இளைஞர் காவல் நிலையத்தில் சரண். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளையக்கவுண்டனூரில் கடனை திருப்பி தராததால் தேநீர் கடையின் முன்பக்க கதவுகளை அரிவாளால் வெட்டி பெண் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த 2 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கடன் பிரச்சினை வன்முறையில் ஈடுபடுவோர் மீது 5 ஆண்டு சிறை தண்டனை என நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டம் பேப்பரிலேயே தூங்கிக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த 11 திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளியின் மகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரமும் தலை தூக்கி இருப்பதால் மக்கள் அச்சம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக திமுக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சரின் வீட்டிலும் மதுரை, திண்டுக்கல்லில் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் ரெய்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல 108 ஆம்புலன்ஸ் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததால் முதியவர் உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலிழந்த சுகாதாரத்துறையால் சுவாசிக்க வெண்டிலேட்டர் கூட கிடைக்காமல் பறிபோகும் உயிர்கள். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வாய்க்காலை சீரமைக்காமல் பாலங்களுக்கு வெள்ளை பெயிண்ட் மட்டும் அடித்து மோசடியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக விவசாயிகள் புகார். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தலைமை முதல் கீழ்மட்ட அதிகாரிகள் வரை ஊழலில் ஈடுபடுவது அதிகரித்துவிட்டதாக புகார். திருவள்ளூர் மாவட்டம் மல்லியன்குப்பத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் நடத்தை மீட்க கோரி சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த மக்கள். உங்களுடன் முதல்வர் முகாமை போல கிராம சபை கூட்டங்களையும் கூட விளம்பரத்திற்காக மட்டுமே விடியா ஸ்டாலின் அரசு நடத்துவதாக புகார்.
அந்த எங்கள் மண்ணடி மல்லிங்கத்துக்கு சொந்தமான மண்ணடியை வந்து ஆக்கிரமித்து போலி பத்திரம் ஒன்று தயார் பண்ணி அது எந்துன்னு சொல்லிட்டு ஆக்கிரமித்து கட்டடம் கட்டுறாரு. நாங்கள் இது சம்மந்தமாக வந்து முதல்ல வந்து இங்கே செக்ரட்டரிக்கு, பஞ்சாயத்து செக்ரட்டரி, அப்புறம் பிடிஓ, அப்புறம் தாசில்தார், ஆர்டிஓ, திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரு, அதுக்கப்புறம் சிஎம் பெட்டிஷனு எல்லாருக்கும் மனு போட்டோம். இது 100-120 நாள் மேலே கடந்துச்சு. இது வரைக்கும் எந்தவித ப்ராப்பர் ஆக்ஷனும் இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் சிவி பட்டறையில் கட்டுமான பணியில் பள்ளி சீருடையில் ஈடுபட்ட சிறுவர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேளிக்கைகளில் பொழுதை கழித்துக் கொண்டிருப்பதால் பள்ளி சிறுவர்களை தொழிலாளிகளாக மாற்றும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த சிசுவுக்கு கை காலில் எலும்பு முறிவு என கூறி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளதால் பெற்றோர் உறவினர்கள் கதறல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் சிசு ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாக பச்சிளங்குழந்தையின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சுதந்திர தினத்தன்று திமுக உறுப்பினரின் மது பாரில் காவல்துறை உதவியுடன் ஆன்லைன் பரிவர்த்தனையில் மது விற்பனை அமோகம். திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை உதவியுடன் சட்டவிரோத மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. சிவகங்கையில் நின்று கொண்டிருந்த தனியார் பள்ளி வாகனம் மீது பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து பயங்கரமாக மோதிய பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரத பழசான பேருந்துகளை பயணிகளின் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. உடையாநகரம் போகிற பஸ்ஸு 11:50க்கு எடுத்துகிட்டு மதுரை முக்கு நின்றுட்டு திரும்ப இங்கே நம்ம சரவணமோட கிராஸ் பண்ணும்போது பேரிகார்டு வண்டி ஸ்கூல் வரைக்கும் பிரேக் அடித்தேன். பிரேக் சுத்தமாக நிற்காமல் வண்டி கொண்டு போய் நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியல. கடைசியில் வந்துட்டு ஸ்கூல் வேனோட ரைட் சைடும் என்னோட பஸ்ஸோட ரைட் சைடும் இடிச்சு வண்டி நின்றுச்சு. அதாவது பிரேக் பராமரிப்பு, அதாவது டெய்லி நைட் செக் பண்ணும்போது வெஹிக்கிள் செக் பண்ணும்போது பிரேக்கிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும். லைனிங் கரெக்டாக செக் பண்ணணும். லைனிங்கில் லீக் இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனை வரும். ஓகே. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் வாகனம் மோதிய நேரத்தில் தவறி விழுந்த கல்லூரி மாணவர் மீது அரசு பேருந்து ஏறியதில் உயிரிழந்த பரிதாபம். விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவலர்கள் சாலைகளில் வாகனங்களின் வேகங்களை கண்காணிப்பதில் அலட்சியம் காட்டி வருவதால் உயிர் பலி அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்களின் விலை கிடுகிடுவன உயர்வு. மல்லிகை மற்றும் பிச்சிப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 900 ரூபாய்க்கும் விற்பனை. விருதுநகர் மாவட்டம் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஆடி கடைசி வெள்ளி திருவிழா. பச்சை பட்டுடுத்தி மலர் அலங்காரத்தில் மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்ட அம்மனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருக வழிபாடு. திருவாரூரில் அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. 250 பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து வாழை இலையில் குத்துவிளக்கு வைத்து வழிபாடு.
காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி 60 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் காயம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்கள் மற்றும் மாயமானவர்களை தேடும் பணி 3வது நாளாக தீவிரம். டெல்லியில் தர்காவின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மும்பையில் இரவு முழுவதும் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. இடைவிடாத மழையால் சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிக வரி விதித்ததை அடுத்து சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்கு நாடுகளுடன் மத்திய அரசு வர்த்தக பேச்சுவார்த்தை. வர்த்தக வாய்ப்புகள், நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்களை மேம்படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்கள் பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக தகவல். ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கு மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளதாகவும் 12% வரி 5%ஆகவும் 28% வரி 18%ஆகவும் குறைய வாய்ப்பு. செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைப்புக்கான அறிவிப்பு வெளியாகும் என தகவல். அட்டாரி வாகா எல்லையில் நடைபெற்ற தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சியில் இந்தியர்கள் தேசபக்தி முழக்கம். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்புடன் நடைபெற்ற கொடி இறக்கும் நிகழ்ச்சியை உணர்ச்சி பொங்க கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான மக்கள். அட்டாரி வாகா எல்லையில் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற ராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள். ராணுவ வீரர்களின் பைக் சாகசம் உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மக்கள் வந்தே மாதரம் என முழக்கமிட்டு உற்சாகம். புதினுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. நேட்டோவையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் அழைத்து பேசுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. உக்ரைன் விவகாரத்தில் நீடித்த நீண்ட கால தீர்வு வேண்டும் என ரஷ்ய அதிபர் புதின் திட்டவட்டம். உக்ரைனின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ட்ரம்பின் எண்ணத்தில் உடன்படுவதாக அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இடையூறு. காலிஸ்தான் கொடிகளுடன் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமெரிக்காவின் புகழ்பெற்ற டைமெக்ஸ் வாட்ச் நிறுவனம் இந்தியாவில் தனது முதலீட்டை அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு. டைமெக்ஸ் வாட்ச் நிறுவனத்தின் இந்திய தூதுவரான பிரபல நடிகை அனன்யா பாண்டே சிறப்பாக பங்களிப்பதாக தலைமை முதன்மை நிர்வாகி பாராட்டு.